அசோகா அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. விட்டு அது குலைவாக வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த கோதுமை மாவு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1/2 கப் நெய் தேவைப்படும். நெய்யை ஒரே டைமில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்சர்வ் பண்ணோம். நல்லா கிண்டி விடுங்க நெய் ஆட் பண்ணி. இப்போ 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேசரி கலர் கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்டுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் ஆட் பண்ணோடனே லம்ப்ஸ் மாதிரி வரும், பார்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து விட்டுட்டு போயிடக்கூடாது, ஸ்வீட்டை கொஞ்சம் கட்டி கட்டியாகிடும். ஸோ இப்போ எல்லா நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். அல்வாவும் பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் கேஷ்யூஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.